இந்த உலகத்தில் மனிதன் உருவானது குறவர்கள் தான். இன்றைக்கி இருக்க உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுமே குறவரோட மக்கள் தான். எல்லாருமே குறவருடைய சன்னதி தான் இன்றைக்கி நேற்று கிடையாது. இந்த உலகம் தோன்றிலேருந்துன்னு சொல்லலாம். மனம் டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே இப்போ அன்னக்குண்டா அன்னைக்கு அன்னக்குண்டானா மாறி இருக்குது. அதனால தயவு செய்து இளைஞர்கள், முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும், இப்போ உள்ளவங்களுக்கு இந்த ஈஞ்சை பற்றி யாருக்கும் சரியாக தெரியாது. வணக்கம், நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா இளையத்தக்குடி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். என் பேர் தேவேந்திரன். இது வந்து ஈச்சங்கூடை. இந்த கூடை முடைகிறதுக்கு மூலப்பொருள் ஈஞ்சு வேணுங்க. இந்த ஈஞ்சு எங்கே அதிகமாக இருக்கும்னா ரோட்டு ஓர பகுதி, காட்டில் இருக்கும். அதுபோக ஆற்று ஓரத்துகளில் கிடைக்கும். அதாவது நீர்ப்பாசனம் தண்ணி அதிகமாக எங்கே இருக்கோ அந்த மாதிரி ஏரியாவில் இந்த ஈஞ்சு கிடைக்கும். இப்போ இந்த ஈஞ்சு எங்களுடைய தொழில் இந்த ஈஞ்சு இல்லாதனால தொழில் ரொம்ப பாதிக்குது. ஈஞ்சு கிடையாது, எங்கேயுமே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க, 100 நாள் வேலை பார்க்குறாங்க. அந்த வயல் ஓரத்துகளில், வாய்க்கா ஓரத்துகளில் இருக்க செடியை ஃபுல்லாக வெட்டி எடுத்துடுறாங்க. போய் எடுத்தோம்னு கேட்டாக்க அந்த ஈஞ்சை மட்டும்தான் வெட்டி எடுப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூரோடு வெட்டி எடுத்துடுறாங்க. அதனால அந்த ஈஞ்சு அழிஞ்சிருது. அது போகிறதுக்காக காவேரி பைப்பு போடுறோம்னு சொல்லி ஜேஜிபியை வச்சு அந்த ரோட்டு ஓரங்கள்லாம் ஃபுல்லாக பைப்பு பதிக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டாக்க தூரோட இந்த ஈஞ்சு வளரக்கூடிய இதை தூரோடவே பிடுங்கி எடுத்துடுறாங்க. அதனால எங்களுக்கு ஈஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. பாரம்பரிய தொழில் அழிஞ்சிக்கிட்டு வருது. அதுபோக இன்னொன்று என்னன்னா, இந்த கூடையில் சாப்பாடு வடிக்கலாம், நெல்லை ஊற்றி கொட்டலாம், வயக்காட்டுக்கு குப்பை அள்ளிட்டு போகிறதுக்கு, அள்ளி போகிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. குறுகிய காலமாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்க, பிளாஸ்டிக்கு அன்னக்குண்டா கருப்பு கலரில் இருக்கும் பாருங்க, அந்த அன்னக்குண்டா. அது இல்லாமல் அலுமினியத்தில் அன்னக்குண்டா சாப்பாடு வடிக்க, இதெல்லாம் வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த தொழில் ரொம்ப பாதிக்குது. இந்த தொழில் நாங்கள் பண்ண முடியல. இதுக்கு மூலப்பொருள் ஈஞ்சு இல்லை மெயின். இந்த ஈஞ்சு இல்லாமல் அழிச்சிக்கிட்டு வராங்க. அதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்று கிடையாது. இந்த உலகம் தோன்றிலேருந்துன்னு சொல்லலாம். அதாவது இந்த உலகத்தை 5 விதமாக இருக்கும். எப்படின்னு கேட்டாக்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 இருக்குது. இது ஆரம்பத்தில் இந்த உலகம் பிறந்தது குறிஞ்சியிலேருந்து தான் வந்துச்சு. அதாவது குறிஞ்சியிலேருந்து வந்தது. குறிஞ்சியிலேருந்து வரையில் குறவருங்கிறவங்க தான் முதல் குடி. இந்த உலகத்தில் மனிதன் உருவானது குறவர்கள் தான். இன்றைக்கி இருக்க உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுமே குறவரோட மக்கள் தான். எல்லாருமே குறவருடைய சன்னதி தான். இன்றைக்கி காலப்போக்கில் அது ஒவ்வொரு ஜாதியாக தனித்தனியாக இருக்காங்க. அப்போ ஆதி காலத்தில் நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்களுக்கு தொழில் குலதொழில் கூட முடைகிறது. கூட முடைஞ்சு விற்கிறதா எங்கள் தேன் எடுக்கிறது. இந்த எங்களுடைய இது காது வளர்க்குறது, ஆளுகளுக்கு காது குத்தி தண்டடி போடுறது இது அதுதான். அதுபோக அந்த தொழில் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னு கேட்டாக்கா, எங்களுக்கு அந்த தொழிலே அழிஞ்சு போயிடுச்சு. ஆதி காலத்தில் உள்ள தொழிலே இன்றைக்கி அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு ஈஞ்சு இல்லாதனால நாங்கள் இந்த தொழிலே நிறைய பேர் மறந்துட்டோம். இப்போ எனக்கு வயசு 45 வயசாகுது. எனக்கு இந்த தொழில் தெரியாது. அப்போ 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில் அழிஞ்சு போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ எங்கள் அண்ணன் இவருக்கு 55 வயசாகுது. இவருக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டன் பூட்டன் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தெரியணும்ல. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் கடை வச்சுருக்காருன்னா, அவங்க அப்பா கடை வைக்கிறாரு, மயன் கடை வைக்கிறாரு, பேரன் கடை வைக்கிறாரு. அந்த மாதிரி வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஆசாரி தொழில் பண்ணுறாங்க, பாரம்பரியமாக வழி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொத்தனார் தலைவில் பார்க்குற வரிசையாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் எங்களுடைய பாரம்பரிய தொழில் அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மூல காரணம் ஈஞ்சு இல்லை. இந்த ஈஞ்சை மக்கள் ஈஞ்சை அழிச்சிடுறாங்க. வேலை பார்க்குற இதோடைய என்னன்னு தெரியாமலே சில பேர் அழிச்சிடுறாங்க. சரி போச்சு. எல்லாம் காடு கரையில் எதுவுமே இல்லாமதுக்கு அழிச்சிட்டாங்க. அதனால இப்போ எங்களுக்கு பாரம்பரியமான தொழில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மூல காரணம் இல்லை. இந்த ஈச்சங்கூடை நாங்கள் மறுபடியும் தொடங்கி நாங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு தேவை ஈஞ்சு தேவை. அதனால தயவு செய்து இளைஞர்கள், முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும், இப்போ உள்ளவங்களுக்கு இந்த ஈஞ்சை பற்றி யாருக்கும் சரியாக தெரியாது. அதனால ரோட்டு ஓரங்களில் எந்த ஈஞ்சை பார்த்தீங்கன்னாலும் ஈஞ்சை அழிக்காதீங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த ஈஞ்சை நம்பி தான் இருக்குது. அதனால தயவு செய்து யாரும் இந்த ஈஞ்சை யாரும் அழிச்சிடாதீங்க. முன்னாடி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சாப்பாடு இதெல்லாம் இந்த கூடையில் வடித்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய மனம் டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே இப்போ அன்னக்குண்டா அன்னைக்கு அன்னக்குண்டானா மாறி இருக்குது. அதில் சாப்பாடு வடித்து பாருங்கள். சாப்பாடு தண்ணி நிற்கும், சதன்னு இருக்கும். அதோடைய வரும். பாரம்பரியமாக உள்ளதை என்றைக்கும் பயன்படுத்துங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதை வாங்கி எங்கே பார்த்தீங்கன்னா யாரும் தயவு செய்து அழிக்காதீங்க.